பாருங்க. ஹலோ, என்ன சீரியஸாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஹாலிடே ஹோம்வொர்க். ஏடா இப்படி கருத்து போயிட்ட நீ தம்பி? கரங்கி ஒரு மாதிரி ஆயிட்டா தங்க வைரம். அம்மா இங்கே பாருங்க, சொல்லுடா. எங்களுக்கு வந்து ஸ்கூலில் பயாலஜி ஒரு ஹோம்வொர்க் தந்திருக்காங்க. அது வந்து என்னன்னா, ஒரு பிளான்ட்டை வளர்த்து 15 டேஸில் எப்படி வளருது, 20 டேஸ் 30 டேஸ். அம்மாவோட தங்கச்சிக்காரன் வீடியோவை பார்க்க சொல்லு. அப்சர்வேஷன் நாங்கள் எழுதிட்டு போனோம். எத்தனை நாளைக்குள்ள அப்சர்வேஷன் எழுதிட்டு போனோம்? ஃபர்ஸ்ட் 15 டேஸ், அடுத்து 20, அடுத்து 30. அப்படியா? டோட்டல் 30 டேஸ்க்குள்ள அப்டேட் வந்து எழுதணும், அப்படி தானே? ஆமாம், நீங்கள் வாயாலே சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே எழுதிடுவேன். ஓ ஓகே, நான் வாயாலே சொல்லிடுறேன், நீ கூகுள்லாம் தேட வேண்டாம்ல. ஓகே, உங்கள் 2 பேருக்கும் ஒரு விஷயம். ஓகே, பிரேமனா பாரு எப்படி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், ப்ரியோன் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக நம்மளோட போஞ்சாய். ஓகே, இங்கே பாரு கண்ணுக்குட்டி, இது என்ன? நீ உனக்கு தெரியும் ஆன்சர் அப்படின்னா நீ கம்முன்னு இருக்கணும். எனக்கு உண்மையிலே தெரியாது. ஸ்டெஃபி, உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்டெஃபி. அந்த சக்கெட்டே அடித்தா பாரு, இல்லை உண்மையிலே எனக்கு தெரியாது விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. சாம், யூ டெல் மீ, வாட் இஸ் திஸ்? ஆ, சுத்தமாகவே தெரியாதாரா? பெருமை கொள்கிறது நாடு, பெருமை கொள்கிறது. என்னது? சரி, இது என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்பா 2 பேரும். ஏதோ ஒரு ஃப்ரூட்டா? பரவாயில்ல, நீ ஒரு 10 மார்க் வாங்கிட்ட. ஓகே, டிராகன் ஃப்ரூட். வெரி குட் சாம். சூப்பர் சாம். இது வந்து இந்த கலரில் பழுக்கும். சப்பாத்தி கல்லின்னு ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? சப்பாத்தி கல்லி அப்படின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா தெரியாதா? சப்பாத்தி கல்லி தெரியும். எப்படி இருக்கும் அது? இதே மாதிரி தான் ஒரு மாதிரி. சப்பாத்தி கல்லி செடி எப்படி இருக்கும்? சப்பையா இருக்கும். வெரி குட், யா கரெக்ட் ஆன்சர். அது என்ன தோணுதோ அதை சொல்லு, அவ்வளோதான். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸ்டெஃபி, உனக்கு என்ன தோணுதோ டப்புன்னு சொன்னேன் பாரு, அது மாதிரி சொல்லிடு. யோசிக்கிற சப்பையா. பனியர் கேக்டஸ் இருக்குல்ல நம்ம வீட்டில், இந்த பனியர் கேக்டஸ் சப்பையா இருக்குல்ல, இது. ஸோ அதுதான் வந்து சப்பாத்தி கல்லி. இது நாங்கள் காட்டில் எங்கள் அப்பை கூடலாம் ஸ்டெஃபி, எனக்கு எங்கள் அப்பையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன தெரியுமா பண்ணோம்? டோரிமான் டிவைஸ் எடுத்து டைம் மிஷின் இருக்கும், டைம் மிஷினில் அப்படியே பின்னாடி போயிருங்க, எத்தனை வருஷமோ அதை இது பண்ணிட்டு பின்னாடி போய் உங்கள் அப்பாயை பார்த்துட்டு திருப்பி வந்துருங்க. வேணா அப்பாயை கூட்டிகிட்டு கூட டோரிமானில் போய் டைம் மிஷினில் போட்டு. நாங்கள் இருக்க காலத்துலலாம் என்ன தெரியுமா, சக்திமான் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா சக்திமான்? தெரியுமா? இல்லை, என் கிளாஸில் தான் ஒரு சக்திமான் தெரியாதா? உன் கிளாஸ் சக்தி தான் தெரியுமா? என்னன்னு பாருங்களேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பி. என் பசங்களுக்கு இப்போ லீவு, மே 3ஆம் தேதி வரை ஸ்கூல் வச்சுருக்காங்க பாருங்கள், லீவ் விட்டாங்க. இனிமேல் உட்காந்து சாம் டேஸ்ட் ஃபிட்டு இந்த மாதிரி செம்ம விஷயங்கள் வந்து நான் பேச போகிறேன் என் தங்க குட்டிங்கள்ட்ட. ஏன்னா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் சுத்தமாக இந்த சுவாரஸ்யம்லாம் போயிடும். கொஞ்சம் விவரம் வளர்ந்துட்டோம். இல்லை கண்ணுங்களா, நீங்கள் இன்னும் ரொம்ப வளரலடா தங்கங்களா. வளர்ந்துட்டிங்களா? காலையில் பறிச்சதை விட இப்போ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ், இது ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டோட இது மாதிரி தான் சாம், ஆனால் வைல்டு இது. ஸோ சப்பாத்தி கடையில் இது இருக்கும். இதை பற்றி அம்மா அன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? அதை பாருங்கள் 2 பேரும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டெஃபி, இந்த ஃப்ரூட் ஆக்சுவலி சாப்பிடலாம் ஸ்டெஃபி, முள்ளா பாரு. ஓகே, இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடலாம் இப்போ இல்லை, இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஆக்சுவலி க்ரீனாக அப்படி இருக்கும்போதே சாப்பிட்லாங்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாகவே பிங்க் ஆகணும். இதோட ஃப்ளார் என்ன கலராக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் இருக்கிற பிங்க், எல்லோ. வெரி குட், எல்லோ தான் ஸ்டெஃபி. சூப்பர். எல்லோவாக தான் இருக்கும். எல்லோ தான் வந்து இதோட இது பார்த்துக்கோ, சரியா? ஏன்னா கேக்டஸ்ல எல்லாமே எல்லோவாக தான் பூக்குமா, சிலது பிங்க் கலரில் பூக்கும். அந்த மாதிரி மூளை ஸ்லம்டாக் மில்லியனர் ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டியா? வெரி குட். பட் ஒர்க் அவுட் ஆகுது பாரு, அதுதான். ஸோ இந்த கலரில் வந்து மாறணும். பீட்ரூட் மாறினா உள்ளே கட் பண்ண இந்த இடத்துல ஒரு ஸ்டார் முள்ளு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஸ்டார் முள்ளு. என்னது? பழுத்த மாதிரி. அது சும்மா அது வெயிலுக்கு பத்தாமல் சூம்பி போயிருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்கும் சாம், அவ்வளோ ஹெல்தி, ஃபைபர் நிறைய இருக்குதுல விஷயங்கள். நீ வேன் கதையெல்லாம் அப்புறம் சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம் அம்மா அதை முடிச்சுக்கிறேன், ஏன்னா கண்டினியூஸாக வீடியோ எடிட் பண்ணாமல் போயிட்டு இருக்குது. என்ன தெரியுமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே A to Z இங்கே வேனில் ஏறுறதுலேருந்து நாங்கள் பார்ப்போம். அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்கள் என்னென்ன நீங்கள் ஸ்கூலில் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடணும். நான் என் பொண்ணுங்களே அப்படி தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ சாமி. அதனால் வந்து இப்போ ஃப்ரெண்டு என்ன இவகிட்ட ஸ்நாக்ஸ் ஓசி கேட்டா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் வந்து இவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. பட் நல்லா தான் இருக்கும். சம்டைம் தான் எனக்கு போர் அடிக்கும் ஸ்டெஃபி, ப்ளீஸ் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சொல்கிறியாடா தங்கம்? முடியாது. பட் சாம் ஸ்டீவ், உங்கள் கிளாஸில் என்ன சொன்னாங்க? சாம் ஸ்டீவ் சொல்லு. சாம் ஸ்டீவ், எங்கள் கிளாஸில் இன்னைக்கு என்ன
நம்ம வந்து நோ பீரியட்னு சொன்னாங்களா, ஆனா பார்த்தா ஹிந்தி பீரியடு ஃபர்ஸ்ட் பீரியடு அது இருந்துச்சா. அங்க போய் சும்மா வவல் சுட்டு சொன்னாங்களா, சரி நான் எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு அப்புறம் இன்னமும் அந்த வேர்டு மாசம் சொல்லி நடத்திட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ஃபோர்த் பீரியட் தான் 4 பீஸ் தான் ஆஃப் டேனால. ஃபோர்த் பீரியட் மேத்ஸ் பீரியடா கிளாஸ் டீச்சர் அங்க மறனே. அதனால வந்து குரூப்பா உட்கார வச்சு நானு அப்புறம் பிங்கேஷ் சர்வேஸ்வரன். யாரு பிங்கிஷா? பேரே பிங்கிஷா? பிங்கேஷ் ரெட்டிஷ் ப்ளூயிஷ் எல்லாம் இல்லையா? yellowish பிங்கிஷ் சர்வேஸ்வரன் ஆதித்யா அப்புறம் நானு பிங்கேஷ் 4 பேரும் பிங்கேஷா? ஓகே அந்த இது பேர் என்ன, நாங்கள் 4 பேரும் குரூப்பா. அதுல இருந்து 508ன்னு போட்டு அதில் நம்பர் மேல் சொன்னாங்களா. நான் டக்குன்னு கையை தூக்கிட்டு மேட் சாக் பீஸ் அங்கிட்டு போய் எழுதுனேன்னா கரெக்ட். அதனால எங்களுக்கு வந்து ஒரு 5 ஆன்சர். இங்கே இருக்குது கேமரா, இங்கே பார்த்து சொல்லணும், வானத்தை பார்த்து பேசக்கூடாது சரியா? இவனோட இந்த வீடியோஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது இவனே வெக்கப்படுவான். நானும் அப்படி பேசினேன்னு. அந்த மொமெண்ட்டை நான் பார்க்கணுண்டா தங்க மகனே, அந்த மொமெண்ட்டை நான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி இருந்ததை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இன்னமும் எண்ணெய் தேய்ச்சி விடுங்கம்மா, தலசை விடுங்கம்மான்னு வந்து நிற்கிறான் காலையில் டெய்லியே. அப்புறமா நான் சொல்லுவேன், இல்லைடா இன்னொரு 2 இயர்ஸ் போச்சுன்னா நீ வந்து அம்மா வாடா தங்கம் நான் சீவை விட்றேன்னு சொன்னால் கூட அம்மாட்ட வரமாட்டேன், அதனால் சரி வா நானே சீவி விட்றேன் அப்படின்னு. இல்லை நான் வருவேம்மா உங்ககிட்ட, நான் உங்ககிட்ட வந்து சீவிக்கும்மா அப்படிம்பான். குட்டி குழந்தைவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. அதுவே ஸோ சூப்பர் இல்லை? ஸோ இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு. இதை கட் பண்ணி ஸ்டார் முள்ளுக்கு சாப்பிடுவோம். இன்றைக்கி அம்மா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள் என்ன செம்மையாக இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட்னு பழுக்க நம்ம போய் எடுத்து சாப்பிட்லாம். இதெல்லாம் எங்கள் அப்பா கூட போய் அவ்வளோ இருக்கும். அந்த தோட்டத்துக்கு நம்ம போகிறோம்ல அந்த வழியில் தான். சூப்பராக இருக்குது பாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை தான். இது நிறைய வளருது. கட் பண்ணி பசிப்பருப்பு இதை போட்டு கூட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிள்ளைங்கக்கிட்ட அந்த இதை வந்து நான் ரொம்பவே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், விளையாடுவேன். சில நேரம் என் பொண்ணு சொல்லுவான், அம்மா போர் அடிக்குது அப்படிம்மா, போரை நீ அடி அப்படிம்பேன் நான். ஸ்டெஃபி வேறு என்னெல்லாம் சொல்லுவேன் வந்துட்டு, அம்மா சில விஷயம்லாம் சொல்லுவேன்ல சொல்லி சிரிப்பேன். மாங்காய் விழுந்து கிடக்க பாரு, விழுந்து கிடக்கா இல்லை விழுந்துதான் கிடக்கு. சாமா அதை எடுத்து நம்ம இது போட்டு சாப்பிடுவோம், மிளகாத்தூளும் அதுவும் போட்டு சாப்பிடுவோமா? சூப்பர் சாமி. சங்கு போட வளர்ச்சியை பார்த்தீங்களா? சங்கு போட வளர்ச்சியை பாருங்க. இவங்க எச்சு ஊறுது அந்த பையனுக்கு. இது சூப்பரா இருந்திருக்கு. சீட் போட்டு 2 பேரும் வளர்த்தாங்க. இது சீடு வந்துருச்சு. ஆனால் 8 20க்கு மேலே சீடு வந்துருச்சு. அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி திருப்பி இதில் போட்டால் சில அங்கிட்டு போடுவோம். ஆமாம். ஸோ குழந்தைங்க கூட தயவுசெய்து உட்காந்து பேசுங்க. இந்த ஒரு இது நம்மளுக்கு வரவே வராதுங்க திரும்ப. அப்படி ஒரு காலம் இது. ஜூஸ் மாதிரி இல்லை அந்த ஹீட்டில் அந்த தண்ணி மாதிரி அதுலேருந்து வடிஞ்சு வந்திருக்கும். நல்ல சீட்டு கட் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு இருக்கப்ப அங்கே ஒரு ஏரியாவில் ட்ரவுட். இவங்க 2 பேருக்கும் என்ன வேலைன்னா, இந்த சீசன் இப்போ இந்த மழையில் வந்து எடுத்து வெயிலில் வந்து தண்ணி கப்பில் அங்கங்கே குருவிக்கு இதுக்கெல்லாம் வந்து வெளியில் வைக்கணும். ஓகேவா? அதுமாதிரி மண்பானையில் தண்ணி வச்சு அந்த பழக்கத்தை இதுங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம். இந்த ஒரு இது வந்து நாங்கள் இது பண்ண ப்ளூவா? எனக்கு ரொம்ப சூடுது கால். போங்கடா, ரெயின் லிலி வரட்டும் சாமி, வேணாப்பா. இங்கே பாருங்களேன், சரக்கொன்றை. ஓகே தங்கங்களா, எனக்கு இது அவங்ககிட்ட கேட்கணும், அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றக்காக தான் இதை பண்ணேன். என் பிள்ளைங்களுக்கு இப்போ சூறாம்பழம் தெரியும், எலந்தப்பழம் தெரியும், இதெல்லாமே தெரியும். ஹாப்பி. திருச்சிற்றம்பலம் தெரியுமா? அது யார் திருச்சிற்றம்பலம்? ஓ அப்படியா?